எப்பா இன்னைக்குதான் பங்கு போட ஆளே இல்லாம மொத்த கேக்கை நம்மளே தின்னுடலாம். இல்லைன்னா இந்த அருண் வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அம்மாவும் வந்து தங்கச்சிக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அப்பா வேற பங்குக்கு வருவாங்க. இன்னைக்கு யாரும் கிடையாது, மொத்த கேக்கு எனக்கு தான். ஐயோ, எந்த பீஸை முத திங்கன்னே தெரியலையே. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு. பேசாம இங்கி பிங்கி பங்கி போட்டுருவோம். எதுக்கு அதை வேற போட்டுக்கிட்டு? நமக்கு பிடிச்சது சாக்லேட் கேக்கு. பேசாம முத அதையே திம்போம். ஆ ஏய் நிறுத்தடி, என்ன நீ இதெல்லாம்? கேக்குமா? ஆமா கேக்குன்னு எனக்கு தெரியாது பாரு. ஏற்கனவே சாக்லேட்டா தின்னு தின்னு பல்லெல்லாம் சொத்தையா போச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஏற்கனவே நீ காலையில 5-6 சாக்லேட்டை தின்னுட்ட. இப்போ இந்த கேக்கையும் தின்னு மொத்தமா பல்லெல்லாம் புடுங்கிட்டு போகுது பாரு. அந்த கேக் இங்க கொண்டா. நீ இனிமேல் இனிப்பு எதுவுமே திங்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் நாளையில இருந்து நான் இனிப்பெல்லாம் திங்கவே மாட்டேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நீ திங்க விடுமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, அந்த கையில் வச்சிருக்கிறதான் கடைசி கேக்கு பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் வேற எதையாவது ஸ்வீட்டுன்னு தொட்ட இருக்கு உனக்கு. சரிம்மா சரிம்மா, நான் எதையும் தொட மாட்டேன். ஏன் நிறுத்து, அதான் கடைசி கேக்கு. அதுக்கப்புறம் வேற கேக்கு திங்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அடுத்த கேக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கு மரியாதையே வை போ. இதுக்கப்புறம் இனிப்பு எதுவும் திங்கக்கூடாது நீ. அட போமா, நீ தான் தெரியாம தப்பு தப்பா வளர்கிட்டே இருக்க. நீ என்ன சொன்ன? இந்த கேக்கை தின்னதுக்கப்புறம் வேற எந்த இனிப்பும் திங்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் ஒன்றும் இந்த கேக்கை என்ன திங்கலையே, இன்னுமே தான் திங்க போறேன். அப்போ இதுக்கப்புறம் தானே வேற எதுவும் திங்கக்கூடாது. அதான்